மனோ, டேய் மனோ. யாரு? மனோ ஃப்ரெண்டு, அவன் இல்லையா? உள்ள இருக்கா, என்ன வேணும்? என்ன வேணுமா? உங்க தம்பியை கூடுங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? இருங்க இருங்க, ஏன் கத்திட்டு இருக்கீங்க நடு வாசல்ல வந்து? மரியாதை பேச தெரியாதா? நான் மரியாதையா பேசுறதா? 2000 ரூபாய் பணம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க, இன்னும் கொடுக்கலாமா? 2000? டேய் மெதுவா பேசுறா. என்னடா மெதுவா பேசுறது? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு காசை கடன் கொடுத்த பாரு. காசை வாங்கிட்டு ஓடி ஒளியிற, ரோட்ல பார்த்தா சந்துக்குள்ள பூந்து பதுங்குற. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? காசு வாங்குறப்ப இருக்கிற புத்தி எப்போ இருக்கணும்டா? சோத்துல உப்பு போட்டு தானே தின்ற. இத பாரு, கொஞ்சம் நான் கடைக்கு பேசு. பணம் கொடுத்துட்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? நீங்க பேச மாட்டீங்க. ஃப்ரெண்ட் அவசரத்துக்கு பணம் கேட்டான்னு கொடுத்துட்டு நான் அலையறல. காசை வாங்குறப்ப இனிக்குது, கொடுக்கணும் கசக்குதோ. இப்படி எல்லாம் சத்தமா கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. ஏய், எதுக்கு இவங்க கிட்ட 2000 ரூபாய் வாங்கின? உன் கல்யாணத்தப்போ வேன் பாக்கி அது இதுன்னு ஒரு 2000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அப்போ போய் நான் வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதான் இவங்கிட்ட வாங்கினேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் அபியாக்கா கிட்ட இருந்து வாங்கி திருப்பி கொடுத்துலான்னு தான் பார்த்தேன். ஆனா உன் கல்யாணமே நின்று போச்சு. நடுவில் இந்த ஆர்த்தியோட பிரச்சனை வேற. இந்த டென்ஷன்ல நான் எப்படி அபியாக்கா கிட்ட போய் பணம் கேட்க முடியும்? ஏன்டி வேற பணம் இல்லை. அதான். டேய், உன் வீட்டுல 1000 பிரச்சனை இருக்குடா. அதுக்காக நான் தண்டனை எனக்கு தலையெழுத்தா என்ன? போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இன்னும் ஒரு வாரத்துல உங்க 2000 என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. இனிமே இவன் கிட்ட பணத்தை பத்தி கேட்காதீங்க, புரியுதா? ஒரு வாரத்துல கண்டிப்பா பணம் கொடுத்துருவீங்களா? நான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா தருவேன், போங்க. நீங்க சொல்றதுக்காக போறேன். ஏய், என்ன மாதிரி ஃப்ரெண்ட் இவன் கிட்ட போய் காசை வாங்கியிருக்க? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன இருக்கா? எல்லாம் நேரண்டி. நான் என்ன பண்ணட்டும்? கல்யாண பரபரப்புல வேன் பாக்கிக்குன்னு அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன். அது திருப்பி கொடுக்கலன்னா உனக்கு கோவம் வராதா? இந்த கூத்தெல்லாம் நம்ம வீட்டுல தாண்டா நடக்குது. ஆனந்திக்கு கல்யாணம் ஆகல, ஆர்த்தியும் நல்லா வாழல. ஆனா கடன்காரங்க மட்டும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எல்லாம் தலையெழுத்து. மேடம், இங்க ஆனந்திங்கிறது உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. தேங்க்யூ மேடம். என்னடி இது? அதான் பாக்குறேன். எங்க இருந்து வந்திருக்க? ஆச்சரியமா இருக்குமா? எனக்கு ஒரு கம்பெனில இருந்து வேலையில சேர சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. இதுல என்ன பெருசா ஆச்சரியம் இருக்கு? இல்லடா, நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவே இல்ல. இது எப்படி வந்துச்சுன்னு புரியல. என்னது? அப்ளை பண்ணவே இல்லையா? நான் தினம் தினம் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு கம்பெனில இருந்து லெட்டர் வரவே மாட்டேங்குது. அதான் எனக்கும் புரியல. ஒருவேளை அபி ஏதாவது முயற்சி பண்ணிருப்பாளா என்னமோ? இருக்கும், ஆனா அக்கா சொல்லிருக்குமே. ஒருவேளை நீ வேலை பார்த்த ஆபீஸ் மூலமா உன் திறமை தெரிஞ்சு அவங்களே இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. இருந்தாலும் இருக்கும். ஆனந்தி, எதுவா இருந்தா என்ன? நாளைக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாயே. ஆமாக்கா, நீ உடனே நாளைக்கு போய் பாரு. சரி, நான் போய் பாக்குறேன். இந்த பாரு, உன் 2000 பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன், சரியா? வா. ஆர்கே என்டர்பிரைசஸ் தானே? ஆமாங்க, உள்ள போங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. எம்டியை பார்க்கணும். கோ இன்சைட். ஓகே, தேங்க்யூ. May I come in, sir? Yes, come in. Good morning. என் பேர் ஆனந்தி. Good morning, Anandi. Please sit down. Thank you. என்னோட சர்டிஃபிகேட், சார். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். நீங்கள் விருப்பப்பட்டா இன்னைக்கு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலாம். இந்தாங்க. தேங்க்யூ, சார். சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவே இல்லை. பிரைவேட் ஏஜென்சி 2ல் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதில் 1லேருந்து தானே எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு.
இல்ல நீங்க எந்த ஏஜென்சின்னு சொன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே கமிஷனை செட்டில் பண்ணிடுவேன். நோ எந்த ஏஜென்சியும் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணல. டாப் லெவலில் வந்த ரெக்கமெண்டேஷனில் தான் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க. என்ன சார் சொல்றீங்க? கார்த்திக் உங்கள் ஃப்ரெண்டு தானே? அவர் மூலமாக தான் அந்த அப்பாயின்மெண்ட்டை உங்களுக்கு கிடைச்சது. கார்த்திகா? ஆமாம், அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் சொன்னால் என்னால் எதையுமே தட்ட முடியாது. சார் ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணதுக்கும் இந்த வேலை கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இந்த வேலையை என்னால் ஏற்றுக்க முடியாது. சாரி. என்ன சொல்கிறீங்க? வழியை கிடைச்சிருக்க வேலையை ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? ஏன்னு என்னால் சொல்ல முடியாது, சொல்லவும் விருப்பம் இல்லை. சாரி ஃபார் ஆல் த ட்ரபிள். நீங்க யார் எனக்கு வேலை வாங்கி தரத்துக்கு? உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றீங்களா? அப்படி இல்லைன்னா புதுசா ரூட் போடுறீங்களா? இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என்கிட்ட நெருங்கலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதை பாருங்க, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. சுத்தமா நான் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டேன். இனிமே எந்த விதத்திலையும் என் வழியில நீங்க குறுக்கிடாம இருக்கிறதா உங்களுக்கு மரியாதை. நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுமையா பேச ஆனந்தி. பொறுமையா? ஏதோ இது ஆஃபீஸ்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் உங்களை ரொம்ப கேவலமா பேசியிருப்பேன். உன் கோவம் எனக்கு புரியுது ஆனந்தி. அதுக்கு அந்த வேலை என்ன பண்ணுச்சு? என் மேல இருக்கிற கோவத்துல அந்த வேலையை தூக்கி எறிகிற தப்பு இல்லையா? நல்ல வேலை, நல்ல கம்பெனி. நீங்க சொல்லி அது கிடைக்கிறதா இருந்தா அது எவ்வளவு நல்ல வேலையா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். நீங்க பண்ற உதவியை ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேடு கட்டு போயிடல. இதை பாரு, அதையும் இதையும் முடிச்சு போடாத. நீ அனாவசியமா குழம்புற. குழப்பமே கிடையாது. நீங்க அப்ப பண்ணது துரோகம், ஆனா இப்ப பண்றது அயோக்கியத்தனம். இது ரெண்டையுமே ஒதுக்கிட்டு நான் தனியா போறதுதான் புத்திசாலித்தனம். ஆனந்தி, இது உன்னோட ஈகோ. உன்னோட பிடிவாதத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்கா யோசிச்சு பாரு. உன் குடும்பம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இது எவ்வளவு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை? நாங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. இருக்கட்டும், அப்படியே பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமாவது இதை ஏத்துக்கலாம்ல? சீ, எங்க குடும்பமே ஒட்டு மொத்தமா பட்டி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, உங்க உதவி எங்களுக்கு தேவையில்லை. உங்களை தவிர தெருவில் வர யார் எனக்கு உதவி பண்ணாலும் நான் ஏத்துப்பேன். ஆனந்தி, பட்டினி இப்படி வெளியில வெயிலா இருக்கு, உள்ள குளு குளு குளுன்னு இருக்கு. மிஷினை மாட்டிருக்கீங்களா? சிலு சிலு சிலுன்னு இருக்கு. என்னது? குளு குளு மிஷினை மாட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். சில்லுன்னு இருக்கே. ஆமா, ஏசி. ஐசி. எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிலீஷ் என் வீட்டுக்காரர் கத்து கொடுத்துருக்காரே. ஐசி, ஓகே, வெரி குட், ஆல் ரைட், எல்லாம் தெரியும். ஐசி. என்ன என்ன காப்பி அடிக்கிற? ஐசின்னு நான் தானே சொன்னேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஏதாவது சாப்பிடணும். ஆபீஸ்ல திங்கிறதெல்லாம் கிடைக்குமா? இல்ல, குடிக்கிறதுக்கு காஃபி, டீ, கூல் ட்ரிங்க் கிடைக்கும். என்ன சாப்பிடுறீங்க? சுட சுட பக்கோடா கிடைக்குமா? தூள் பக்கோடா. சாரி, அதெல்லாம் கிடைக்காதுங்க. எஸ் மேடம். 2 பேருக்கும் சூடா டீ கொண்டு வாங்க. ஓகே மேடம். டீ வேணாம், பால் வேணும். சரி, இவங்களுக்கு ஒரு பால் கொண்டு வாங்க. அது சரி, என்ன திடீர்னு ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? எல்லாம் ஒரு காரியமா தான். ஆமா ரஞ்சினி, நீ நிஜமாவே என் தம்பி பாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? எங்க அம்மாவும் தங்கச்சியும் பேசிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். ஓ, அவங்க பேசிக்கிட்டது அப்படி இருக்கட்டும். நீங்க எதுக்கு வந்தீங்க? முதல்ல அது சொல்லுங்க. இங்க பாரு ரஞ்சினி, நீ ரொம்ப நல்லவ மாதிரி தெரியற. எங்க வீட்டு ஆளுங்க பேச்ச நம்பாத. நீ பாஸ்கரை கட்டிக்க வேணாம். என்ன சொல்றீங்க? ஆமா ரஞ்சினி, இது பெரிய தப்பு தெரியுமா? நீ எதுக்கு பாஸ்கரை கட்டிக்க பாக்குற? உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. இது பாருங்க, இத பத்தியெல்லாம் அப்படி சட்டுன்னு பேச முடியாது, புரியுதா?
அதான் நான் கரெக்ட் பாயிண்டா சொல்றேன்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாஸ்கருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உன் புருஷன் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அபி எவ்வளவு அழகா இருப்பான்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கச்ச இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? தப்பில்ல. இங்க பாருங்க சீதா, நீங்க ரொம்ப இன்னசென்ட். நான் இதை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது. முதல்ல நான் சொல்றது உனக்கு விளங்குதா இல்லையா? எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அப்போ நீ அதுக்கு பதில் சொல்லணும்ல. ப்ளீஸ் சீதா. மேடம் பால் வந்துச்சு, முதல்ல பால் சாப்பிடுங்க. பாலை குடிச்சாச்சு, இப்ப பதில சொல்லு. நான் என்ன பதில் சொல்லணும்? அதை என்கிட்ட கேக்குறியா? நீ ஒண்ணு பண்ணு, பாஸ்கர் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லு. நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? என்ன நீ புரியாம பேசுற? இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நான் சொல்றேன்ல. சாரி, நான் அப்படி நினைக்கல. அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா? ஏன், அதுல என்ன தப்பு? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த கல்யாணம் தப்பு, இது நடக்க கூடாது. இங்க பாருங்க சீதா, இத பத்தி உங்ககிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன கேட்க நினைச்சீங்களோ அது உங்க தம்பியை போய் கேளுங்க ப்ளீஸ். இங்க பாரு ரஞ்சினி, ஒன்னு சொல்றேன், பாஸ்கர் ரொம்ப கெட்டவன். நான் சொல்றதை கேட்டுக்கோ. அவன் பண பிசாசு, பணத்துக்காக என்னைய அடிப்பான். நீ நிறைய காசு வச்சிருக்க, கார் வச்சிருக்க, அதான் உன்னை கட்டிக்க பாக்குறான். மத்தபடி நீ என்ன எங்க அபி மாதிரி பெரிய அழகியா? இங்க பாருங்க சீதா, நீங்க கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் ஏய், என்ன என்ன நீ? ஏய் நில்றி. என்ன நான் உன்கிட்ட பேச வந்தா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுக்குள்ள? இங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயம் பேசுறதுக்கு ஆபீஸ் சரியான இடம் கிடையாது. நீங்க கிளம்புங்க. என்னது? இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு ஆபீஸ் சரியான இடம் கிடையாதுன்னு சொன்னேன், புரியுதா? ப்ளீஸ் கிளம்புங்க. ஏன் பாஸ்கரோட கேக்கின்னு சிரிச்சு பேசுறது இங்க தானே? அவனை மயக்கினது இங்க தானே? ரெண்டு பேரும் திட்டம் போட்டது இங்க தானே? அப்புறம் எதுக்கு நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்ற? இங்க பாருங்க, மறுபடியும் நான் சொல்றேன், இந்த விஷயம் பேசி ஆகணும்னா போய் உங்க தம்பி கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இரு, எதுக்கு நான் தம்பி கிட்ட பேசணும்? நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் பணத்தை ஆசை பிடிச்சவன். நீ 4 காசை காட்டின, அவன் மயங்கிட்டான். பணத்தை காட்டி எதுக்கு நீ என் தம்பியை மயக்கின? வாட்? நான் பணத்தாசை காட்டி மயக்கினேனா? உங்க தம்பியை நான் பணத்தாசை காட்டி மயக்கினேனா? அந்த மாதிரி அவசியம் எனக்கு கிடையாதுங்க. வாயை மூடிட்டு வெளியில போங்க ப்ளீஸ். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்ன நான் நல்லவன் நினைச்சு வந்த பாரு, அது ஏன் தப்பு. ஏண்டி உலகத்துல உனக்கு வேற ஆளே கிடையாதா? ஏண்டி என் தம்பி பின்னாடி அலையிற? யாரு உங்க தம்பி பின்னாடி அலையிறது? ஆமாண்டி அலைஞ்ச. இல்லாட்டி எதுக்குடி எங்க வீட்டுக்கு வந்த? எல்லாருக்கும் எதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த? எல்லாரும் கூட கோயிலுக்கு எதுக்கு போன? இதெல்லாம் எதுக்கு பண்ண? ஆளை பிடிக்கத்தானே? இதெல்லாம் ஒரு பொழப்பு. மானம் கெட்டவளே. ஏய் வெளியில போடி, போடி வெளியில. ஏண்டி அறிவு கட்ட முண்டோ? அதான் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்குடி அபியோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற? குடும்பத்தை கெடுக்கிற பாவி. வாழற குடும்பத்தை கெடுக்கணும்னு வந்திருக்கிய நீ? கையில காசு இருந்தா எவன வேணாலும் மைக்கி கூட சேர்த்துப்பியா நீ? அப்படி பண்ணிட்டா நீ உருப்படி வேடி, நாசமா போயிடுவேடி. நல்லவங்க வைத்தறிச்சல் உன்னை சும்மா விடாது. உன்ன மாதிரி கேடு கட்ட பொம்பளைங்க இருக்கிறதுனால தான் தண்ணி பிரச்சனை வருது நாட்டுல. ஒருத்த கூட ஒழுங்கா சேர்ந்து வாழ முடியல. இன்னொரு புருஷன் கேக்குதா உனக்கு? இவ்வளவு பிடிச்ச வெளியில தள்ளு. ஏய் மேடம், எவனாவது வந்தீங்க குரவலையை கடிச்சு துப்பிடுவேன். இந்த மாதிரி இவ எத்தனை பேரை வச்சிருக்காடா ஆபீஸ்ல? ஏய் தப்பு சுட்டி காட்டினா ஆளை வச்சு துரத்துவியா நீ? நீ சரியான பொம்பளையா இருந்தா ஏன் வீட்டுக்கு வாடி. விளக்க மாத்தல அடிச்சு துரத்துறனா இல்லையான்னு பாரு உன்னை. ஏமா பேசாம போமா. போறே இல்லையா? கையை தொட்டிங்க உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. மானம் கெட்டவன். இது ஒரு ஆபீஸ், இவ இதுக்கு முதலாளி.